இரு ஒத்த மோட்டார் வாகனங்கள் ஏ மற்றும் பி யின் இயக்க ஆற்றல்கள் முறையே 100 ஜூல் மற்றும் 225 ஜூல். அதில் இயக்க தடைகள் அளிக்கப்படும் போது மோட்டார் வாகனம் ஏ ஆனது 1000 மீட்டருக்கு பிறகும் பி ஆனது 1500 மீட்டருக்கு பிறகும் நிற்கின்றன. பிரேக் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபைனல், அதாவது என்ன, இறுதி திசைவேகம் சுழியாக இருக்கும். அப்போ எஃப்ஏ மற்றும் எஃப்பி என்பன முறையே தடையினால் மோட்டார் வாகனங்கள் ஏ மற்றும் பி மீது அளிக்கப்படும் விசைகள் எனில் எஃப்ஏ பை எஃப்பி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் இயக்க ஆற்றல் மற்றும் அந்த விசை இருக்கு, அதே மாதிரி இடப்பெயர்ச்சி இருக்கும்போது விசை இடப்பெயர்ச்சி இருந்தாலே வேலை இருக்கும். இப்போ இயக்க ஆற்றல் இருக்கு அப்படிங்கும்போது வேலை ஆற்றல் தேட்டத்தை நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா நமக்கு தெரியும் செய்யப்பட்ட வேலையானது இயக்க ஆற்றல் மாறுபாட்டிற்கு சமம் என்பது. டபிள்யூடிங்கிறது ஒர்க் டன், அதாவது வேலை செய்யப்பட்ட வேலையை குறிக்குது. டெல் கேங்கிறது இயக்க ஆற்றல் மாறுபாடை குறிக்குது. அப்போது அந்த செய்யப்பட்ட வேலை என்பது என்னென்னா வெக்டர் எஃப் டாட் வெக்டர் எஸ். அப்போ வெக்டர் எஃப்ங்கிறது விசைன்னு தெரியும் நமக்கு, அதே மாதிரி எஸ் வெக்டருங்கிறது இடப்பெயர்ச்சின்னு தெரியும். ரெண்டுக்குள்ள புள்ளி பெருக்கலுங்கும் போது உங்களுக்கு எஃப்எஸ் காஸ் தீட்டா வரும். இங்கே காஸ் அதே திசையில் உங்களுக்கு இருக்கும்பொழுது உங்களுக்கு ஆர்ஜிரோ 1. சரியா? அப்போது எஃப்எஸ் மட்டும் பயன்படுத்தலாம். இப்போ இதே என்னென்னா உங்களுக்கு பிரேக் அப்ளை பண்ணிட்டோம்னா உங்களுக்கு என்னது 180 டிகிரி முடியும்போது உங்களுக்கு மைனஸ் வரும். மைனஸ் எஃப்ஏசி அது ஏ மோட்டார் வாகனத்துக்கு, மைனஸ் ஏபி எஸ்பிங்கிறது பி மோட்டார் வாகனத்துக்கு. ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். அது டெல் கே ஈக்குவல் டு இது என்னது இயக்காற்றல் மாறுபாடு ஏக்கு, இது செய்யப்பட்ட வேலை. இதற்குரியானது தடைகள் அந்த அப்ளை பண்ண பிறகு அப்படிங்கிறதுக்காக அந்த வருது. காரணம் அதே சமயம்னா தீட்டா 180 டிகிரி வந்துடும். டெல் கேபி மைனஸ் ஏபிஎஸ்பின்னு வரும். ஸோ மைனஸ் மைனஸ் அடிபட்டு போயிடும். எஃப்ஏ பை எஃப்பி தான் நம்ம கண்டுபிடிக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். எஸ்ஏ என்னது 1000 மீட்டர் அந்த தடை செலுத்தப்பட்ட பிறகு பிரேக் அப்ளை பண்ண பிறகு செய்த இடப்பெயர்ச்சி ஏ மோட்டார் வாகனம் செய்த இடப்பெயர்ச்சி 1500 மீட்டர் என்பது உங்களுக்கு மீட்டர் அடிபட்டு போயிடும். உங்களுக்கு பி வாகனமானது அந்த பிரேக் அப்ளை பண்ண பிறகு சென்ற இடப்பெயர்ச்சி, கடந்த இடப்பெயர்ச்சி. அப்போ உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு டெல் கேஇ கொடுத்துருக்காங்க 100 ஜூல், டெல் கேபி பிக்கு ஏக்காரில் 225 கொடுத்துருக்காங்க. இங்கே இதில் 2 ஜீரோ அடிபட்டு போயிடும். இப்போ 10/15னா உங்களுக்கு 2/3 வரும். 5ஆல் அடித்தோன்னா அப்போ இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு 300 பை இந்த 2 கீழே வரும்போது 450 ஈக்குவல் டு எஃப்ஏ பை எஃப்பின்னு வரும். இதே என்னென்னா உங்களுக்கு 150 அடிச்சோன்னா 2 150 300, 3 150 450, அப்போ 2/3 வரும். இப்போ எஃப்ஏ பை எஃப்பி என்பது 2/3. ஆக ஆப்ஷன் 2 2/3 என்பது தான் சரியான விடை. நன்றி.